தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டுக்கு முக்கியமான பெரும் புள்ளிகள் யாராவது வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்ப சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு. இது சம்பந்தமா தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு. சோ அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாடு அக்டோபர் 27 ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 4 மணிக்கு நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த மாநாட்டுக்காக சுமார் 176 ஏக்கர் நிலத்தை ரெண்டுக்கு எடுத்திருக்காங்க. சோ பல பிரச்சனைகளை தாண்டி இந்த மாநாடு அக்டோபர் 27 பிரம்மாண்டமா நடக்க போகுது. தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி நிர்வாகிகள் இப்பவே சுவர் விளம்பரங்களை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாநாட்டுக்காக தொகுதிக்கு 7 பொறுப்பாளர்களை தளபதி நியமிச்சிருக்காரு. அந்த 7 பொறுப்பாளர்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தொகுதியில இருந்து எவ்வளவு மக்கள் மாநாட்டை பாக்குறதுக்கு வராங்களோ அவங்களுக்கு பஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அவங்களை சேஃபா மாநாட்டுக்கு கூட்டிட்டு வந்து ரிட்டர்ன் ஊருக்கு கூட்டிட்டு போறதுதான் அந்த 7 பொறுப்பாளர்களோட முக்கியமான வேலையா இருக்க போகுது. இந்த நிலைமையில இந்த மாநாட்டுக்கு தளபதியை தவிர வேற யாராவது பெரும் புள்ளி வர போறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்ப சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு. இது சம்பந்தமா கட்சியோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, மாநாட்டுக்கு யார் யாரெல்லாம் வர போறாங்க அப்படிங்கறத தலைவர் வந்து அபிஷியலா அறிவிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காரு. சோ இவர் சொல்றத வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா பெரும் புள்ளிகள் மாநாட்டுக்கு வர போறாங்க அப்படிங்கறது கன்ஃபார்மா இருக்கு. ஆனா அது யார் யாரு அப்படிங்கறத கூடிய சீக்கிரத்துல தளபதியை அறிவிப்பாரு அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஓகே நண்பா, தளபதியோட மாநாட்டுக்கு இந்த ஒரு அரசியல் பிரபலம் இல்ல இந்த ஒரு திரை பிரபலம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நீங்க யார நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.